இது கேஷுவல் டாக் தமிழ். நான் சுதா. நான் எரிக். ஹாய் சுதா. இதுக்கு முந்தின வீடியோவில் ஆடியோவில் மட்டன் குழம்பு செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ரெசிபி நம்ம போட்டு எப்படியும் ஒரு 1,25,000 வியூஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு 125 வியூஸ் வந்திருந்தது. அதில் ஒரு 40-50 பேர் ஃபுல்லாக வேற பார்த்துருக்காங்க. அதில் ரொம்ப பேராசையில் இவ்வளோ டேஸ்டி ஒரு மட்டன் கறியா அப்படின்னு ஒருத்தர் செஞ்சுட்டு நம்மளெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு சொன்னோம். அதில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லையே, நமக்கு நல்ல நெய்பர்ஸ் கிடைப்பாங்க போல். நம்மளும் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிடலாம். நம்ம சமையலையும் சாப்பிட்றதுக்கு ஆளுங்க வரேன்னு இருக்காங்க. சூப்பர். சரி, இன்றைக்கி பிரியாணியை பற்றி பேச போகிறோம். சென்னையில் எங்கே பார்த்தாலும் பிரியாணி. 60 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை பிரியாணிகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்குதா இல்லைமா எனக்கு தெரியாது. இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிக்குது பிரியாணி. இதில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டார் பிரியாணி மாதிரி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் கொத்து கொத்து அங்கங்கே மசாலாவாக வருமே, அது எதுவுமே இல்லாமல் அப்படியே கீ ரைஸ் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. ஈரோடு அம்மன் மெஸ் புதுசாக இப்போ நிறையா சென்னையில் வளர்ந்துட்டுருக்கு. சீரக சம்பாவில் அப்படியே சாஃப்டாக நல்ல கறி இருக்கும். சாஃப்ட் கறி மட்டனை போட்டு அது செய்கிறாங்க. மற்றபடி புகாரி இது மாதிரியெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணுறாங்க. அநேகமாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலாம் வந்து சீரக சம்பான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இத்தனை வகை பிரியாணியில் நீங்கள் சொல்ல போகிறது எந்த வகை? நான் சொல்ல போகிற பிரியாணி நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு பிரியாணி தான். ஓகே, அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் அப்படியே சாஃப்டாக ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாக் மாதிரி கறி வெந்து சீரக சம்பா ரைஸில் செஞ்ச பிரியாணியும் மட்டனும் அப்படியே வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி சொல்ல போகிற பிரியாணி சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 1 கிலோ மட்டன், 1 kg சீரக சம்பா ரைஸ், ஆயில் வந்து டோட்டலாக ஒரு 200 ml, அதில் 100 ml நெய், 100 ml ஆயில். அப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி. 1 கப்புக்கு 1 வெங்காயம், தக்காளி. ஸோ 5 கப்பு ரைஸ் இருக்கும் 1 kg ரைஸ்க்கு. ஸோ 5 மீடியம் தக்காளி, 5 பெரிய வெங்காயம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. தேவையான கரம் மசாலா பொருட்கள் பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது 3 தான் நான் பயன்படுத்துகிறேன். பிரிஞ்சி இலை. 1 கப் அரிசிக்கு 2 ஏலக்காய். அப்போ 5 கப் அரிசிக்கு மொத்தம் 10 ஏலக்காய். ஒரு அளவு பெரிய பட்டையாக ஒரு 5 துண்டு பட்டை. சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் கிராம்பு ஒரு 10. அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 5. அவ்வளோதான் தேவையான மசாலா. அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் வேணும். சூப்பர். அப்புறம் கொஞ்சம் போல் குங்குமப்பூ. கொஞ்சம் போல் குங்குமப்பூ ஒரு வார்ம் மில்கில் முதலே போட்டு வச்சிடணும். ஓகே, அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பை பயன்படுத்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 10, கொஞ்சம் போல் சோம்பு, அப்புறம் ஒரு அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி. சூப்பர். நல்லா வாஷ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் போடணும். சிலர் வந்து மட்டன் கம்மியாக போடுவாங்க, சிலர் வந்து மட்டன் ரொம்ப அதிகமாக போடுவாங்க. அதாவது 1 கிலோவுக்கு 1/2 கிலோ மட்டன் போடுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ மட்டன் போடுறவங்க இருப்பாங்க. கரெக்டான அளவு எது? 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன்றது நார்மல். இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டன் அதிகமாக ஒரு 1.25 கிலோ போடலாம். ஆனால் கல்யாண வீட்டிலலாம் 1.5 கிலோ போடுறாங்க. 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ. கல்யாணத்துலலாம் வந்து பீஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் நிறைய பீஸ் போட்டு செய்கிறாங்க போல இருக்குது. சில வீட்டில் பிரியாணின்னு சொல்லிட்டு புளி சாதம் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. உள்ள பிரியாணிக்குரிய எந்த விஷயமுமே இருக்காது. சில வீட்டில் புளி சாதமே பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாகவும் செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த பிரியாணி எப்படி இருக்கும்? இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். சரி,
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாமா? வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஃபஸ்ட்டு மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா ஒரே தண்ணியில் தான் கழுவணும். இல்லைன்னா வந்து அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும். 2-3 தண்ணியில் கழுவணும்னு அவசியமே இல்லை. நல்ல தண்ணியவே டைரெக்டாக அரிசியில் ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். அது எதுக்குன்னா, நான் போன ரெசிப்பிலே சொன்னேன், நான்வெஜ் எல்லாமே வந்து கழுவுறதுக்கு அந்த கழனியை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த சீரக சம்பா அரிசியை கழுவுனா அந்த தண்ணியிலே ஒரு வாசனை இருக்கும். ஸோ மட்டனை நல்லா 2 தண்ணியில் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு 3வது தண்ணி வந்து இந்த கழனியில் நம்ம போட்டுடலாம். அது பாட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour அந்த கழனிலே அந்த மட்டன் நல்லா ஊறிட்டு இருக்கணும். அதுக்கடையில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1/2 hour அதுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மட்டனை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கர்டு வந்து ஒரு 150 ml அதில் போட்டு அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிடணுமா? ஃப்ரிட்ஜில் வெளியவே வைக்கலாம். மட்டனை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் ஒரு 150 ml கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடணும். இப்போ வந்து வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணணும். பிரியாணினாலே வந்து சின்னதாக கட் பண்ண அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸ்லிட் கட்டிங். நீல வாக்கில் அழகாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் அப்புறம் தக்காளியும் அப்படியே ஸ்லிட் வைஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபுல்லாக கீரை வேண்டாம், ஒரு பாதி கீரைனா போதும், இல்லை ரொம்ப காரம் ஆயிரும். ஒரு 10 மிளகாயை நல்லா கீறி வச்சிடணும். புதினா கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, தேவையான அளவு மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு வேணும். அதை மிக்சியில் இஞ்சியும் அந்த பூண்டையும் போட்டுட்டு அதில் அந்த கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் போடணும். ஏன்னா கேஷ்யூ நட்ஸ் போட்டுட்டா நல்லா ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும். இது பிரியாணிக்குன்னு இல்லை, நம்ம ஒரு குருமா செய்யும் போதோ இல்லை வேறு ஏதாவது இஞ்சி பூண்டு அரைக்கும் போதோ கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓஹோ, சரி சரி. இஞ்சி பூண்டு கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் நான் அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய், அதில் என்ன பண்ணணும்னா பாதியை இதில் போட்டுடணும் அரைக்கும் போதே. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரிஞ்சி இலையை தவிர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதையும் இந்த இஞ்சி பூண்டுலேயே போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சிடணும். அடுத்தது என்ன பண்ணோம், 5 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு இந்த மிக்சியிலே திருப்பி போட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் போல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலையும் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அதையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் வச்சிடணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி, இந்த வெங்காயம் பேஸ்ட் ரெடி. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகா அதிலே ஸ்லிட் பண்ணி போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் மீதி இருக்கும், நம்ம அரைச்சது போக கொஞ்சம் மீதி இருக்கும், அதை அப்படியே வச்சிடணும். இந்த இனிஷியல் ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். சரி. ஸோ குக்கரோ இல்லை பேனோ வச்சுட்டு நம்ம அந்த காஞ்ச பிறகு 200 ml எடுத்து வச்சுருக்கோம் ஆயில் அண்ட் கீ மிக்ஸ், அதை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது காஞ்ச பிறகு இந்த மிச்சம் இருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அது எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சிரும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை போடணும். ஆனியன்ஸு, அந்த க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலைகள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதக்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு போட்டு திருப்பி நல்லா வதக்கணும். எல்லாம் ஒரு 5 minutes வதக்கினா போதும். அந்த இஞ்சி பூண்டு வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஆயில் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உப்பு, வெங்காயம் வதக்கும் போதே கூட உப்பு போட்டுடலாம். உப்பு போடும்போது நான் சொன்னேன் மொத்தம் 5 டீஸ்பூன் கல்லுப்பு, அதில் பாதியை தான் நம்ம மட்டனில் போடணும். ஏன்னா நம்ம ரைஸை தனியாக குக் பண்ண போகிறோம். ஸோ வந்து 2.5 ஸ்பூன்ஸ் இந்த வெங்காயத்தில் போட்டுருங்க. அப்புறமா ரைஸ் குக் பண்ணும்போது மிச்சம் அந்த 2.5 ஸ்பூன்ஸை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் உப்பு. 1 கப் ரைஸ்க்கு அந்த 1 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அப்புறம் உப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 5 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு தூள்லாம் போடக்கூடாது, வெறும் மிளகாத்தூள் 5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா காரம் அதிகமாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நல்லா இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் சாப்பிட்றலாம்.
ம் ம் அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டாக இருக்கும். ம் அந்த மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு கடைசியாக தக்காளி போடணும். நம்ம ஓ தக்காளி ரொம்ப வதங்கி சுருங்கணும்னு அவசியம் இல்லை. ம் அதனால் தக்காளியும் போட்டு நல்லா இது பண்ண உடனே இப்போ தான் நம்ம வந்து மட்டன் ஆல்ரெடி அது தயிர்லேயே ஊறிக்கிட்டு இருக்கு. ம் அந்த ஊற வச்ச மட்டனை நம்ம இதில் போட்டு நல்லா கிளறணும். ம் அது ஒரு 5 மினிட்ஸ். நான் சொன்னேன்ல எல்லாமே 5 மினிட்ஸ். ம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது, அது அப்படியே தீஞ்சு போயிடும். ம் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே நின்று தான் நம்ம குக் பண்ணணும். ஓ மட்டனையும் போட்டு நல்லா நம்ம பெரட்டணும். ம் பெரட்டிகிட்டே இருக்கும்போது அவ்வளோதான். அது வந்து தயிரும் போட்டிருக்கிறதுனால நல்லாவே இதாயிரும். ம் ஒரு ஹாஃப் லெமனோ இல்லை ஒரு லெமனோ கூட பிழியலாம். ம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை தயிர் மட்டும் போதுனாலும் ஓகே. ம் அது லெமன் வந்து நம்ம ஆப்ஷன் தான். அதனால் இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு உங்களுக்கே தெரியும் தண்ணி ஊற்றலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்படி ஊற்றுற மாதிரி சூழ்நிலை இருந்தால் ஒரு 200 ml மட்டும் வாட்டர் ஊற்றுங்க. ம் ஊற்றிட்டு நல்லா அதை எல்லாம் பண்ணிவிட்டு பேனை மூடி ம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மட்டன் எப்படி வந்து குக் பண்ணுவாங்களோ பிரியாணிக்கு இது வந்து ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ம் 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 ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திருப்பியும் வந்து அதை தம்மில் போடுவோம். அதனால வந்து 75% குக் பண்ணால் போதும் மட்டன். ஸோ வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் வைப்பேன். சவுண்ட் வந்து சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடணும் மட்டனை. ஓகே சூப்பர். இப்போ வந்து மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணி ப்ரெஷர் பேன்லேயோ குக்கர்லேயோ போட்டு இதை வந்து 75% குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். தம் போடுறதுக்குன்னு சொன்னீங்களே, எங்கே அதெல்லாம் வருது? தம் போடுறதுக்கு தேவையான அந்த அலுமினிய பாத்திரம் 2 கிலோ 1 கிலோ சைஸுக்கு இருக்கிற அலுமினிய பாத்திரம் அதெல்லாம் வச்சு மேலே மூடியை போட்டு அதை சீல் பண்ணி மேலே கொஞ்சம் கறி கீழே கொஞ்சம் கறி அப்படிலாமா போட்டு தம் போடணும்? அப்படியும் செய்யலாம். நமக்கு அந்த கறிலாம் இப்போ அடுப்பு கறி அடுப்பு கறி அது பெரிய லெவலில் செய்யும்போது விறகு அடுப்பில் செய்வாங்க. அப்போ கொஞ்சம் அந்த விறகுலாம் எடுத்து மேலே கறி மாதிரி போடுவாங்க. வீட்டில் செய்யும்போது அது அப்படி தேவையில்லை, சும்மாவே மூடி ஒரு வெயிட் வச்சிடலாம் மேலே. இப்போ என்ன பண்ணோம், பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அது காஞ்சோடனே அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஊற்றிட்டு அதில் திருப்பியும் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போடணும், பிரிஞ்சி இலை ரெண்டையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அரிசிக்கு கரெக்டாக அளவு சொல்கிறேன். சீரக சம்பா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 5 கப்பு ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.5 டம்ளர் வீதம் நம்ம ஒரு 7.5 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி தான் இதில் முக்கியம். நான் வந்து தண்ணி வடித்து செய்ய போகிறதில்ல, இது வித்தியாசமான மெத்தட். ஒரு சிலர் சாதத்தை வடித்து செய்கிறாங்க, அது கொஞ்சம் அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய அரிசியாக வாங்கிக்கணும் சீரக சம்பா ரைஸு, அப்போ நல்லா வரும். அது 1.5 டம்ளர் சரியாக இருக்கும். அப்போ 7.5 டம்ளர் தண்ணியை நீங்கள் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த சொன்னேன் இல்லையா 2.5 ஸ்பூன் உப்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, கல் உப்பு, அதை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் குங்குமப்பூலாம் வச்சுருந்தோம் பாலில் ஊற வச்சு, அதை இதிலே ஊற்றிட்டு எவ்வளோ அளவு ஒரு 20 ஸ்ட்ரிங் போடலாம். அது போட்டுட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா சீரக சம்பா ரைஸ், அதை அப்படியே இதில் போட்டுட்டு அப்படியே மூடிடணும். அந்த மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸில் ரைஸ் வெந்துடும் நல்லாவே. அந்த தண்ணியெல்லாம் அது நல்லா இழுத்துரும். ஒரு 10 நிமிஷத்தில் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணியெல்லாம் இழுத்து சரியாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் வெந்திருக்கும். அது ஒரு 75% வெந்தாச்சு, இது ஒரு 75% வெந்தாச்சு. மீதி 25% எப்படி வேக போகுது? அதுதான் நம்ம வந்து இப்போ தம் போட போகிறோம். இப்போ போடலாமா? வந்து சூடான ரைஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த சைட் மட்டனும் வெந்திருக்கும். ஏன்னா மட்டன் தாளித்து முடிச்சுட்டு தான் நம்ம ரைஸ் செய்யணும். ஏன்னா ரைஸ் சீக்கிரம் ரெடி ஆகிடும், மட்டன் தான் கொஞ்சம் லேட் ஆகும் வதக்கி எல்லாம் பண்ணுறதுக்கு. அதனால குக்கர் மூடிட்டு கூட நம்ம வந்து ரைஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் சூடான அந்த சாதத்தில் அப்படியே அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லேசாக அந்த கொத்தமல்லி, அதையும் இந்த ரைஸ் மேலேயே போட்டுட்டு பச்சை கொத்தமல்லி அப்படியே போட்டுட்டு இதையும் இந்த மட்டன் செஞ்ச கிரேவியவும் அப்படியே நல்லா ஊற்றி நம்ம நல்லா அப்படியே ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும். போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லை லேடிஸ் தான் மிக்ஸ் பண்ணணுமா? லேடிஸ் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஜென்டில் லேடிஸ் மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா வந்து பக்குவமாக ம் பொறுமையாக செய்யணும். இல்லைன்னா உடஞ்சிரும், கறி உடஞ்சிரும், ரைஸும் வந்து கட் ஆகிடும். நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி ம் அப்படியே நீங்கள் வந்து அது மேலே இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றலாம். ஓகே. திருப்பியும் கொஞ்சம் நெய் தான் ரொம்ப பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது. திருப்பி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படியே மேலே ஊற்றிட்டு, ஒரு சிலர் வந்து வாழை இலை அப்படியே அது மேலேயே வைக்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். வாழை இலை இருந்துச்சுன்னா வீட்டில் அப்படியே வாழை இலையும் அப்படியே ஃப்ளேவர் இறங்கும். அதில் அப்படியே அந்த நெய் மேலேயே அந்த வாழை இலையும் போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டுட்டு என்ன பண்ணோன்னா தோசைக்கல்லை நல்லா ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிடணும். இந்த மிக்சிங் பண்ணும்போதே நம்ம தோசைக்கல்லை ஆன் பண்ணிடணும். நிறைய பேர் வீட்டில் நான்ஸ்டிக் தானே வச்சுருப்பாங்க. இல்லை, நம்ம பிரியாணிக்குன்னே ஒரு இரும்பு கல் வச்சுருக்கணும். அதை தோசை செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தோசை எல்லாம் வராது அதில். அது அப்படின்னா தோசைக்கல் இல்லை, பிரியாணி கல். பிரியாணிக்கல். சரி, தோசைக்கல் மாதிரி இருக்க பிரியாணி. நல்ல ஒரு திக்கு ஒரு தோசைக்கல்லை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஹையில் வச்சுட்டு இருக்கணும் இந்த மிக்சிங் பண்ணுற டைம்லேயே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே தூக்கி அந்த மூடியும் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு வெயிட்டுக்கு அந்த ஆவி வெளியே வராமல் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோன்னா நம்ம அந்த ஏதாவது வெயிட் வைக்கலாம். இந்த சின்னதாக நம்ம நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு வந்து வீட்டில் ஒரு கல் வச்சுருக்கேன், சின்ன ஆட்டுக்கல். சின்ன ஆட்டுக்கல். அதை வந்து தூக்கி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஹைலியே அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் தோசைக்கல். அதுக்கப்புறமா சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டு அது ஒரு 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸில் அதுவே வீட்டில் இருக்கவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்றோம், வேறு யாரும் கூப்பிட தேவையில்லை. ஆமாம், வாசனை அப்படியே கும்முன்னு வரும். ஆமாம் ஆமாம். அதை வந்து வாழை இலையெல்லாம் வச்சுட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இதை 1 கிலோ செஞ்சு முடித்த உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு முஸ்தஃபா பாயாக மாற்றி அவர் கையில் 2 துணியை கொடுத்து, இதை தூக்கிட்டு போய் டேபிளில் வைக்கலாமா இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்லாமா எல்லோரும் வட்டமா அப்படின்னு பேசி அதை நடுவில் வச்சு சுற்றிலும் எல்லாம் உட்காந்து அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடணும். அவ்வளோதானே. பிரியாணி வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வட்டமாக எல்லோரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உட்காந்து, இல்லை விருந்தாளிகள் வந்தாலும் எல்லோரும் நல்லா பேசி சிரிச்சிட்டு வட்டமாக உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்லாம் வேறு இருக்கும், நல்ல பிரெட் அல்வா இருக்கும், அப்புறம் சிக்கன்லாம் இருக்கும். ப்ளஸ்ஸு இதை வந்து இறக்குன உடனே அடடே நாளைக்கு வச்சு திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அப்போவே சொரண்டி எடுத்து சாப்பிட்டு முடித்து நேராக விளக்க போடுற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. கரெக்டாக? இந்த 1 கிலோ பிரியாணி செஞ்சால் 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதெல்லாம் கிடையாது, 4 to 5 பேர் தான். கல்யாணத்தில் எல்லாம் டீசெண்டாக பெல்ட் போட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறவங்க தான் 8 பேர். வீட்டில் வேஷ்டியை கட்டிக்கிட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்றவங்க 4 பேர். இல்லை எனக்கு ஒரு அளவு தெரியும். இது வந்து நல்ல பழைய அரிசியில் நம்ம செய்யும்பொழுது பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும் சாதம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலே 6 பேர் சாப்பிடலாம். நான் சொல்கிறது ஓரளவு நல்லா சாப்பிட்றவங்களே 8 பேர் சாப்பிட முடியும். ஓகே, 8 பேர் சாப்பிட்லாம். சூப்பர். கெஸ்ட்டுக்கு இப்போ இது வந்து நான் சொல்கிற அளவு நீங்களே வந்து எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்றதை பார்த்து கணக்கு பண்ணி நீங்களே செஞ்சுக்கலாம். சைட் டிஷ் நல்ல ஒரு திக்கு கர்டு செய்யும்போது நம்ம நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்கு இல்லைன்னா 4.5 ஃபேட் மில்க் போட்டு கர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வரும்போது பண்ணால் தயிர் பச்சடியே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். தயிர் பச்சடியில் நல்லா ஸ்லிட்டு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு, மாதுளம்பழம் ஆப்ஷனல். ஒரு சிலருக்கு பிடிக்காது, அதனால வெள்ளரிக்காய் போடுறாங்க, அதுவும் போடலாம். இல்லை, வெள்ளரிக்காய் வந்து வெங்காயம் கிடைக்காத காலத்தில் நாங்கள் வெங்காயம்லாம் சாப்பிட்றதில்ல, ரேட் எவ்வளோ போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் நிறைய பேர் வெள்ளரிக்காய் போட்டாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் வெங்காயம் தான் போடுறாங்க. ஓ சரி. இப்போது இதுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கத்திரிக்காய். ஆமாம், புளி கத்திரிக்காய் நான் செய்வேன், அது ரொம்ப ஈஸி செய்கிறது. சரி, இதை நீங்கள் அதிகபட்சம் பர்சனலாக இண்டிவிஜுவலாக எத்தனை கிலோ செஞ்சுருக்கீங்க? வந்து மேக்ஸிமம் ஒரு 2 kg வரைக்கும் பண்ணியிருக்கேன். 2 kg வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இப்போ சமீப காலமாக நான் 1 kg தான் பண்ணுறேன். இப்போ நம்மளது 1 kg பிரியாணி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிரியாணி செய்ய தெரியுமா இருக்கும். இந்த பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா எங்களெல்லாம் கூப்பிடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. சுதா சொன்ன பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்புறமா ரேட்டிங்ஸ் கொடுங்க. அடுத்த ப்ரோக்ராமில் துபாயில் செய்கிற ஒரு
பிரியாணியை பற்றி பேச போகிறோம். அடுத்த ப்ரோக்ராமுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பிரியாணி அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. காத்துக்கிட்டு இல்லாதவங்க கமெண்ட்டில் போடாதீங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். துபாயில் செய்கிற பிரியாணியும் கஸ்டர்டும் எப்படி சிம்பிளாக செய்யலாம், கஷ்டம் இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபீஸு, இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் ஒர்த் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய்.